friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க குடிமை சேனல் and நான் உங்க மோத்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து world's best gaming smartphone of 2020 என்னன்னு கேக்குறீங்களா? Asus ROG Phone 3 இதோட unboxing and review தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Before unboxing, இப்போ நம்ம பாக்ஸோட அவுட்டர் கண்டென்ட் பத்தி பார்த்துடலாம். மேல வந்து ROG யோட சிம்பல் கொடுத்திருக்காங்க. ROG Phone 3 ன்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டு சைடுலயும் பாத்தீங்கன்னா ROG Phone 3 ன்ற மாதிரி ரொம்ப லைட் ஃபேடான கலர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் டாப்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் சிம்பல் இருக்கா Asus ROG Phone 3 ன்ட்டு. இதுல வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பல். வீடியோக்குள்ள போனதுக்கு அப்புறம் இது என்னன்னு டீடைலா சொல்றேன். அண்ட் பேக்ல பாத்தீங்கன்னா பேக் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் வேல்யூ உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, ஃபோன் அப்புறம் சார்ஜர் என்னென்ன இருக்கு அதோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டேட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷேர் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.73 ஹெட், அதுக்கப்புறம் 1.34 பாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வேல்யூ வந்து ரொம்பவே கம்மி. ஷேர் வேல்யூ கம்மின்றப்ப அது வந்து ரொம்ப ஒரு நல்ல பெனிஃபிட் தான். வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஒரு சில பாக்ஸ் எல்லாம் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப டஃப்பாக இருக்கும், பட் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மெதுவாக ஸ்லோ மோஷன் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபார் தோஸ் ஹூ டேர் அப்படின்ற ஒரு குவாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமர்ஸுக்கான ஒரு குவாட். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ண உடனே சிம் எஜெக்ஷன் பின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ROG சிம்பிள், அந்த சிம்பிளை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இந்த பின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஸ்மார்ட் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரில. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக ஒரு மட்டமான பிளாஸ்டிக்கில் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு இந்த கேஸ் சுத்தமாக பிடிக்கல. அதனால் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா நல்ல கேஸாக வாங்கி போட்டுக்கோங்க. பட் வந்து ஸ்டைல் அண்ட் லுக் வைஸ் பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது. இதை போட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம். அண்டு உள்ள சம் பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஃபேனாக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ROG ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் அதோட சிம்பிள் ஸ்டிக்கர்ஸ், ரிப்பப்ளிக் ஆஃப் கேம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ஒரு 4-5 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அண்டு இது வந்து செட் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ். இது யாரும் அவ்வளோவா படிக்க மாட்டாங்க, அதனால் உரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே மொபைல் ஃபோன். எப்போவுமே டிஸ்பிளே தான் மேலே வர மாதிரி இருக்கும், பட் இதில் வந்து அந்த சிம்பிள் ரிசிம்பிள் பண்ணுறதுக்காக சிம்பிள் தெரிகிற மாதிரி ஃபோனை வந்து தலையில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை எடுக்கலாமா? இது வந்து ரொம்பவே ஒரு ஹெவியாக இருக்குது மொபைல். வந்து 6000 mAh பேட்ரி, ரொம்பவே ஒரு ஹெவியான மொபைல். இதை ஓரமாக வச்சுட்டு மிச்சம் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜிங் பிரேக், அப்புறம் டைப் சி கேபிள், USB டைப் C to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. நிறைய மொபைல்ஸில் வந்து டைப் A to டைப் C தான் கொடுப்பாங்க, பட் இதில் வந்து டைப் C to டைப் C கொடுத்துருக்காங்க. அதனால் வெளியில் நீங்கள் எங்கே போனாலும் கேபிள் மறந்துடாமல் எடுத்துகிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3.5 mm to டைப் C கேபிள். இது வந்து 3.5 mm ஜாக் இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா மொபைல்ஸ்லேயும் எடுத்துடுறாங்க. எடுத்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அடாப்டராவது கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒன்ப்ளஸ்கிட்ட கேட்டுக்கிறேன். நிறைய மொபைல் பிராண்ட்ஸ்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். Asus வந்து இந்த பின் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பினஸான திங் தான். அண்ட் அவ்வளோதாங்க பாக்ஸ்குள்ளே. வந்து ஹேண்ட்செட்டை வந்து எடுத்து பிரிக்க போகிறோம். இந்த ஃபீல் வேறு எதுலேயுமே கிடைக்காது. இந்த பேப்பர் இருக்குது தெரியுமா, லைட் பேப்பராக இருக்கும். உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல. இந்த ஃபீல் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஃபீல் கிடைக்கும். ரொம்பவே ஒரு ஹெவியான மொபைல். இவ்வளோ ஹெவியாக நான் இந்த மொபைலுமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை.
இது வந்து நீங்கள் ரொம்ப பெரிய கேமர் 24 ஹவர்ஸ் கேமே விளாண்டிட்டு இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை ஒரு நார்மல் பிளேயர், ஒரு நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா வேணாம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்பவே வெயிட்டாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 240 கிராம்ஸ் இந்த மொபைலோட வெயிட்டு. அண்ட் இதில் கொடுத்துருக்கிற ஒரு மொக்கையான கேஸ், அதாவது டிசைன் அண்டு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேஸு. பட் இதையே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பார்ப்போம், இதை போட்டு பார்ப்போமா? கரெக்டாக அந்த சிம்பிளுக்கு மட்டும் அந்த வெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு யூஸ் பண்ணுறப்ப ஹீட் டெசிபேஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு செல்ஃபி கேம், இது வந்து 24 மெகா பிக்சல் செல்ஃபி கேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரிகர்ஸ். இந்த ஏர் ட்ரிகர்ஸ் வந்து பப்ஜி விளாட்றப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேம்ஸ் விளாட்றப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பவர் பட்டன் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லேயே கொடுத்துட்டாங்க. பட்டன்ஸ் வந்து நல்லா கிளிக்கியாக இருக்குது. அண்ட் அப்படியே பேக் பார்த்தோம்னா பேக்கில் வந்து ஆர்ஓஜி அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா ஸ்லாட். இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் அந்த கட் கொடுத்துருக்க வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் டுவல் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கூலிங் வெண்ட், இது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சைடு ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. அப்படியே இங்கிட்ட லெஃப்ட் சைடு திருப்பினோம்னா சிம் கார்ட் ட்ரே. இதில் வந்து டபுள் சிம் போட்டுக்கலாம், மைக்ரோ எஸ்டி கிடையாது. அண்ட் இந்த 2 டைப் சி இன்டர் கனெக்டட் டைப் சி போர்ட்ஸ் எதுக்குன்னா ஏரோ கூலர் 3 யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏரோ கூலர் 2 இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைக்ரோஃபோன். டோட்டலாக 4 மைக்ரோஃபோன்ஸ் இந்த மொபைலில். பாட்டமில் ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட், டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பவர் ஆன் பண்ணி ஃபுல்லாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். எடுத்த உடனே எந்த ஃபோனாக இருந்தாலும் நான் வந்து டிஸ்பிளே பற்றி தாங்க பேசுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, மொபைலில் பிடிச்சது வந்து டிஸ்பிளேயோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இருக்கிறதுலே இப்போ 2020ல் இன்னைக்கு தேதி வரைக்கும் இதுதான் பெஸ்ட் டிஸ்பிளே. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 144 ஹெட்ஸ். நம்ம சாதாரண மொபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 60 ஹெட்ஸ் தான் இருக்கும். பட் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஐஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா 60 ஹெட்ஸ் தான் இருக்கும். பட் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 144. 60 எங்கே இருக்குது, 144 எங்கே இருக்குன்னு கொஞ்சம் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். இமேஜின் பண்ணி பார்த்தாலே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 270 ஹெட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட். டச் சாம்பிளிங் ரேட்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்படி டச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம் வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 270 டைம்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து எந்த அளவுக்கு அது வந்து பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும்னு பாருங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட் டிஸ்பிளேங்க. எட்ஜும் கிடையாது, ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஒரு சிலருக்கு எட்ஜ் டிஸ்பிளே பிடிக்காது, ஒரு சிலருக்கு வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே ரொம்ப பிடிக்கும். அது வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வச்சு தான். பட் எனக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ஒரு கேமிங் ஃபோன்றனால வந்து பெசல்ஸ் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்து கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்காங்க. எதுக்காக திக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 சைடுமே கன்சோல் மாட்டிக்கலாம். கன்சோல் மாட்டி நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி இந்த மொபைலில் வந்து கேம் ப்ளே பண்ணலாம். அப்படி ஜாய்ஸ்டிக் மாட்டுறப்போ வந்து உங்களுக்கு சர்டைன் டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேல கவர் ஆகும். அது இது வரைக்கும் டிஸ்பிளே கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே டச் பண்ணி யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். அதனால தான் இந்த ஸ்லைட் பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பெருசாக உங்களுக்கு தெரியாது, ஸ்பீக்கர்ஸ் வேறு கொடுத்துருக்கனால பார்க்குற லுக் வைஸ் வந்து நல்லாவே இருக்கும். பாருங்கள், அந்த ஒரு ஸ்மூத்னஸ் தான், செம்ம ஸ்பீடாக இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளே பவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கேமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாலிடாக ஒரு ஒன் டே மினிமம் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்டு நீங்கள் வந்து ஒரு நார்மல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி பர்சன் வந்து இதை வாங்க மாட்டாங்க. பட் நீங்கள் வாங்கி ஓன் பண்ணி ஒரு நார்மல் யூசேஜ் பண்ணிங்கன்னா சாலிடாக 1.5 டேஸ்க்கு மேலே இந்த பேட்டரி வந்து தாக்கு பிடிக்கும். அண்ட் இதை பவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட் குயிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. Asus பிராண்டில் இருந்தேவும் இந்த 30 வாட் குயிக் சார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் ஆகும். 1.5 ஹவர்ஸ்ன்றது 6000 mAh சார்ஜ் அப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு லெஸர் டைம் தான். இந்த பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, பவர்ஃபுல்லான பேட்டரி, இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வேணும் இல்லையா? அந்த ப்ராசஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2020ல் வேர்ல்ட்ஸ் லேட்டஸ்ட் ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 865+. இந்தியாலேயே இந்த ப்ராசஸர் தான், இந்தியாலேயே இந்த மொபைலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்னாப்டிராகன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். அதுவும் அந்த ஸ்னாப்டிராகன்லேயே லேட்டஸ்ட் சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே அல்ட்ரா லெஜெண்ட், அந்த அல்ட்ரா லெஜெண்டரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்.
அண்ட் இதோட ரேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்கு. 8 128, 12 256. இந்தியாவில் வந்து இப்போதைக்கு 2 வேரியன்ட் இருக்கு. 8 இதோட ரேமோட வேரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா LPDDR5. இந்த LPDDR5ன்றது பிசிஸ்லாம் யூஸ் பண்ற ரேம், லேட்டஸ்ட் ரேம், ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ரேம். DDR4ன்றது இதுக்கு முன்னாடி வெர்ஷன் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இதுல வந்து LPDDR5 கொடுத்துருக்காங்க. 128 GB ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது என்னடா UFS 3.1 அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். UFS 3.1ன்றது அதுவுமே பிசிஸ் தான். பிசிஸ் அப்படியே வந்து இப்போல்லாம் மொபைலில் கொண்டு வராங்க. UFS 3.1ன்றது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்டான ஃபைல் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா Adreno 650 லேட்டஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து 5G வேரியன்ட். இப்போ 865ல இருந்தே பார்த்தீங்கன்னா 5G வேரியன்ட் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் இப்போதைக்கு 5G தேவையில்லை, பட் ஃபியூச்சரில் எப்படியும் ஜியோ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். 5G கொண்டு வந்த உடனே நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அதனால வந்து மொபைல் வந்து கண்டிப்பாக பயங்கர ஹீட் ஆகும். ஒரு நார்மல் மொபைல்னால் கண்டிப்பாக வந்து பயங்கர ஹீட் ஆகும். இந்த ஹீட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கூலிங் டெக்னாலஜி, கிட்டத்தட்ட ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் இந்த சைடு கூலிங் வென்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட் ஓப்பனிங் மாதிரி இருக்கும். க்ளோசர் லுக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். கூலிங் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து காப்பர் 3D காப்பர் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு உள்ள வந்து காப்பர் பேட்ஸ், நிறைய 3D ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து காப்பர் பேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இருக்கிறதுலே காப்பர் தான் பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கடைசியாக இது போகவும் உங்களுக்கு ஹீட் ஆகுது, நீங்கள் ரொம்ப நேரம் கேம் விளையாடுவீங்க அப்படின்னா ஏரோ கூலர் 3 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேன் இருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா ஏரோ கூலர் 3 வந்து பாக்ஸோடயே கொடுத்துருக்காங்க. பட் இந்தியன் வேரியண்ட்ல வந்து ஏரோ கூலர் 3 வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 4 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. சுற்றி ஃபோனோட 4 டைரக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா 4 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். டைரக்ட் ஆடியோ ஸ்பீக்கர் டியூனிங்னு சொல்லிட்டு இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டால்பியோ இல்லை ஹார்மன் ஸ்பீக்கர்ஸோ கிடையாது, டைரக்ட்னு சொல்லிட்டு புது டியூனிங் மெத்தட் படி இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு லவுடான ஸ்பீக்கர். லவுட்னஸ் மட்டும் இல்லை, லவுடாக இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஃபோனில் இம்பார்ட்டண்டான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கேமரா தாங்க. பொதுவாக கேமிங் ஃபோன்ஸில் வந்து கேமரா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸாக இருக்காது. நீங்கள் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன கேமிங் ஃபோன் லைக் ROG Phone 2, பிளாக் ஷார்க், நுபியா அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபோன் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். பட் கேமராவில் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ROG Phone 3ல பார்த்தீங்கன்னா கேமராவும் மாஸாக கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் சோனி IMX 686 சென்சார் கொடுத்துருக்காங்க. f1.8 லென்ஸ் அபர்ச்சரோட வரும். செகண்ட் லென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மினியேச்சர் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு குட்டி குட்டி திங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஒரு கிளியரான இமேஜஸ் எடுக்கிறதுக்கு வந்து மேக்ரோ லென்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது இந்த கேமராவில் பெஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8K வீடியோ ஷூட் பண்ணலாம். 8K 30 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். 4Kல வந்து 30 ஃப்ரேம்ஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம், 60 ஃப்ரேம்ஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா 4K 120 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஸ்லோ மோஷனில் வந்து நம்மளால ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 24 மெகாபிக்சல் செல்ஃபி கேம் கொடுத்துருக்காங்க. f2.0 லென்ஸ் அபர்ச்சர் சைஸோட. இந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு சிம்பிள் இருக்குது, அது எதுக்குன்னு நான் இப்போ காமிக்க போகிறேன், பார்ப்போமா? அந்த சிம்பிளை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிராஃபிக்ஸ் பாருங்கள் அல்ட்ராவாக இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணி ஒரு கேம் மாதிரி வருது. இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹோமில் வந்து சென்டரில் ஆர்மரி கிரேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஃபோனில் கேம் லைப்ரரின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா கேம்ஸும் வந்து இதில் வந்து கார்ட் மாதிரி தெரியும்.
அண்ட் கன்சோல்ஸ்னு இருக்குது. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து கன்சோல்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏர் ட்ரிகர்ஸோட ப்ரெஷர் சென்சிட்டிவ் உங்களோட ப்ரெஷருக்கு ஏற்றாப்புல அதை வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேன் ஸ்பீடு வந்து நீங்கள் வந்து ஏரோ கூலர் 3 மாட்டினீங்கன்னா அந்த ஃபேன் ஸ்பீடை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ROG பேக்ரவுண்ட் லைட்னிங், அந்த மாதிரி ஃபோனோட டெம்பரேச்சர், CPU டெம்பரேச்சர், CPU பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து இந்த ஆப்லேயே வந்து உள்ளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேம் விளையாண்டுட்டு இருக்கிறப்ப நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம வராமல் இருக்கிறதுக்கு சைட்லேயே ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமர்ஸுக்கு வந்து முழுக்க இது வந்து கேமர்ஸ்க்கான ஃபோன் தாங்க. இப்போ வந்து ஏர் ட்ரிகர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ அண்ட் ரெட் பட்டன் ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்குது. இதை நம்ம வந்து எதில் வைக்கிறோமோ அதை வச்சு அதோட கண்ட்ரோலை வந்து நம்ம ஏர் ட்ரிகர் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் வந்து லெஃப்ட் சைடு, ரெட் கலர் வந்து ரைட் சைடு. இப்போ நீங்கள் ஏர் ட்ரிகர் வந்து எந்த கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்களோ அந்த கண்ட்ரோலை வச்சு ஏர் ட்ரிகரை யூஸ் பண்ணிக்கலாம். வேற லெவலில் இருக்குங்க பப்ஜி விளாட்றதுக்கு. நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு கண்ணை மூடிட்டு வாங்கலாம். Team match, let's go. The blue team has scored for the first time. உங்களுக்கு ஒவ்வொரு அந்த சென்சிட்டிவ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் ஸ்க்ரீனு. நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே செம்ம ஸ்பீடாக இருக்கும். இந்த ஃபோனில் பப்ஜி விளாண்டிங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு பப்ஜி விளாட தெரிஞ்சுன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை சேட் பண்ணிங்கன்னா ஜம்ப் பண்ணுவான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஒரு ஸ்மால் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ. கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேம் வேரியன்ட்ஸ் பப்ஜி வேரியன்ட்ஸாக இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குற எல்லாருமே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அண்ட் கடைசியாக நான் சொல்லிக்கிற ஒரு குவாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் வில் பி ஓகே அன்டில் யூ ஒர்க் ஃபார் இட். இதை வந்து நீங்கள் நல்லா படித்து இதை மீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை பை ஃப்ரம் மோதி, டாடா.